ஒவ்வொரு டைம் அவங்களுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமும் அந்த பிரஷ் பண்ண இப்போ ஸ்டிக்கியாக இருக்குது பல்லே ஒட்டிட்டு இருக்கும்போது தான் அது வந்து கேவிட்டியாக ஃபார்ம் ஆகுது வாயில் உள்ள ஜெர்ம்ஸோட சேர்ந்து. ஸோ அதனால நைட் பிரஷ் பண்ணுறத அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அவங்க கூடவே இருந்து ஒரு 7 to 8 இயர்ஸ்க்கு இப்போ நம்ம வந்து குழந்தையோட பக்கத்துல இருந்து தான் பிரஷ் பண்ண வைக்கணும். இல்லன்னா அவங்க என்ன நீங்க சொன்ன மாரி ஸ்வீட்ஸ் குடுத்து பழகிட்டாங்க. பேஸ்ட்டும் கொஞ்சம் ஸ்வீட்டா தான் இருக்கும். அதையும் அவங்க வந்து விழுங்கிடுவாங்க. ஒழுங்கா பிரஷ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த கரெக்ட்டா பிரஷ் பண்ணி வாய் கொப்பளிக்கிறதுக்கும் அவங்க சொல்லிக் குடுக்கணும். நீங்க சொல்ற மாரி இந்த ஏர்லி ஸ்டேஜ்ல 1 இயர்லலாம் அவங்களுக்கு அது தெரியாது. ஸோ அப்போ அவங்க கூட இருந்து நம்ம அத ஹெல்ப் பண்ணணும். ஸோ 7 to 8 இயர்ஸ் வரைக்கும் நீங்க அத ஒரு டிசிப்ளினா கொண்டு போயிட்டீங்க அப்டின்னா, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவங்க ஃபியூச்சருக்கும். ஸோ இதே இது நைட் பிரஷ் பண்ண கண்டிப்பா என்கரேஜ் பண்ணணும். ஸோ குழந்தைங்க மார்னிங் கூட பிரஷ் பண்ணிடுவாங்க. ஆனா, நைட்டு பிரஷ் பண்றதுக்கு அடம் பிடிப்பாங்க. ஏன்னு நெனச்சிருக்கீங்களா? பிகாஸ் வீட்ல உள்ள எல்லாரும் மார்னிங் பிரஷ் பண்ணுவாங்க. குழந்தைக்கு தெரியும் மார்னிங் பிரஷ் பண்ணணுன்ட்டு. ஆனா, நைட் யாருமே பிரஷ் பண்ணாம குழந்தைய புடிச்சு, "நீ பிரஷ் பண்ணு, பிரஷ் பண்ணுனா" அது எப்படி பிரஷ் பண்ணும்? அவங்களுக்கு அது ஒரு பர்டனா இருக்கும். அதுவே நீங்க ஒரு ஃபேமிலி டைமா மாத்திக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ். ஃபேமிலியா சேர்ந்து பிரஷ் பண்ணும்போது, ஸோ ஒரு ஃபேமிலி டைமாவும் ஆயிடும். ஸோ குழந்தைங்களுக்கும் நம்ம அத எஜுகேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு நீங்க மெயின்டெயின் பண்ணி கொண்டு வரலாம்.